பிரைஸ் தி லார்ட். இப்போ செஷனில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கு நான் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே விதமாக இந்த வாய்ப்பை தந்த பிரதர் பேட்ரிக் அவங்க குழுவுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வாரம் 2வது வாரமாக ஆண்டவருடைய ஆத்மாவும் அவருடைய ஜீவன் பற்றி நான் வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் இந்த ஒரு மெசேஜோட டைட்டில் வந்து ஸ்பிரிட் அண்ட் லைஃப் பார்ட் 2 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இது எந்த ஒரு வாக்கியத்தை ஆதாரமாக வச்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் சொன்ன மெசேஜ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா யோவான் 6:63 இப்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றார். மை வேர்ட்ஸ் ஆர் ஸ்பிரிட் அண்ட் லைஃப் என்றார். அவரோட வார்த்தையில் அவரோட ஆவியும் அவரோட லைஃப் அப்படின்னா ஜீவன் இருக்குது. ஸோ இப்போது அந்த வார்த்தையை படிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 2 பெரிய கிஃப்ட். ஒன்று வந்து இயேசு கிறிஸ்துவோட ஆவி, 2வது அவரோட ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு கிருபை இல்லையா, நமக்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிருபை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருபைக்கு ஒரு வடிவம் வேணும் இல்லையா. பாருங்களேன், ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த பேர் சொன்னோன்னா நமக்கு அந்த நபர் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா. அதேமாரி ஒரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் சொல்லும் போது அந்த பொருள் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ இன்னைக்கு இந்த மெசேஜில் நீங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமோ இல்லை ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருபை அப்படின்னா என்னென்னா, அது காஸ்பல், நற்செய்தி. கிருபையாக நம்ம கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருபை நிறைந்த வார்த்தைகள். பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சாலமோன் ஆலயத்தில் அவர் பைபிளில் படிக்கிறதுக்காக ஐசியா புக்கிலேருந்து வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டு படிக்கிறார். அப்போ அவர் படித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, இவர் படித்ததை பார்த்து எல்லாரும் ஒரு அதிசயமாக பிரமிச்சு பார்க்குறாங்க. என்னென்னா, இவர் வாயிலிருந்து இவ்வளோ கிரேஷியஸாக இருக்கா வார்த்தைங்க. அதாவது அவர் வாயிலேருந்து வர வார்த்தைகள் கிரேஷியஸாக இருந்தது அப்படின்னு, கிருபையில் நிறைந்ததாக இருந்தது அப்படின்னு இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கிருபை உள்ளதாக இருக்குது. இன்றைக்கி கிருபை எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஆண்டவரோட கிருபை என்ன நடத்துது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரோட வார்த்தை என்ன நடத்துது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன நடத்துகிறார். நம்ம இப்படி கூட நினச்சிக்கலாம், இயேசு என்ன நடத்துகிறாரு, இயேசு எனக்கு விடுதலை கொடுக்குறாரு, இயேசு எனக்கு என் வியாதிகளை எடுத்து போடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுன்றது வெறும் அது ஒரு நாமம் இல்லை. அதாவது அந்த நாமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்க வல்லமை தான் நமக்கு வியாதிகளை குணமாக்குது, விடுதலை கொடுக்குது, நமக்கு வேண்டிய காரியங்களை அது செயல்படுத்துது. இது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். சரி, இன்னைக்கு மறுபடியும் 2வது பாகமாக நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பாருங்களேன், ஃபாதர், சன், த ஹோலி ஸ்பிரிட். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர். இந்த சுதன் எதோட குறிப்பிடப்பட்டிருக்காரு அப்படின்னா, இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், தந்தைக்கு ஒரு வடிவம் இருக்குது. தந்தைக்கு ஒரு வடிவம் இருக்குது. அதாவது அந்த தந்தைக்கு 3 வடிவங்கள் இருக்குது. அவருக்குள்ள 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. தந்தை, ஃபாதர் காட், பிதாவாகிய தந்தை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு வடிவம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் அவருக்கு ஒரு ஆத்மா இருக்குது. ஆத்மானா என்னதுன்னா சோல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது எந்த வசனத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியர் ஆகமம் 26:11 இருக்குது. லேவியர் ஆகமம் 26:11 இருக்குது. இப்படியாக கூறப்பட்டிருக்கு, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை வெறுப்பதில்லை. இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பிதாவாகிய தந்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட பேர் என்னன்னா யெகோவா.
அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்ல நான் நானாக இருக்கிறேன், இங்கிலீஷ்ல ஐ எம் வாட் ஐ எம் அப்படின்னு மோசஸ்க்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் கடவுள் தந்தைன்றோம், சில டைம்ல அவர் வந்து ஆவியானவராக குறிப்பிடுறோம், சில இடங்களில் இயேசுவானவராக குறிப்பிடுறோம். ஆனால் அவருக்கு முதலாவது ரூபம் வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆத்துமா, அவரோட ஆத்துமா. அதுதான் வந்து லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு 26:11. ஸோ இப்போ படித்த பிரகாரம் ரெண்டாவதாக நம்மளோட தந்தைக்கு ரெண்டாவது வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியா இருக்கிறார். காட் இஸ் ஸ்பிரிட். அது எங்க இருக்கு வசனம்னு பார்த்தீங்கன்னா, யோவான் நற்செய்தியில 4வது அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம் இப்படியா இருக்கு, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை நமஸ்கரிச்சுக்கணும், அவரை தொழுது கொள்ளணும், அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்க. அப்ப கடவுளோட ரெண்டாவது பரிமாணம், அவரோட வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவியாக இருக்கிறார். இது வந்து ரெண்டாவது. மூன்றாவது என்னன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, அவர் சரீரத்துல கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சரீரத்தில் இயேசுவாக இருக்கிறார். பாருங்களேன், கடவுள் வந்து மனிதனாக பிறந்தார்னு எல்லா வேதங்களும் சொல்லுது. அவங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க, அந்த அவதாரங்கள் அப்படின்றாங்க இல்லையா, அது வந்து வேறு வேறு மதங்களில் வேறு வேறு. ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் தான் மனிதராக பிறந்தார். ஐசியா புக்கில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வசனம் பற்றி இப்போ நான் சொல்லலை. ஆனால் கொலோசியர் 1:15 படித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவானவரை பற்றி இப்படியா எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர், அதாவது இயேசு அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் சர்சுரூபமும் சர்வ சிருஷ்டிகருக்கும் முந்தின பேருமானவராய் இருக்கிறார்னு இருக்கு. அதாவது இஸ் தி இன்விசிபிள் இமேஜ் ஆஃப் காட்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் தி இன்விசிபிள் இமேஜ் ஆஃப் காட். சந்தேகமே வரக்கூடாது இல்லையா. ஆதாம படைச்ச போது ஆண்டவர் தன்னோட இமேஜ்லயும் தன்னோட லைக்னஸ், அதாவது அவரோட சொரூபம் வந்து மனுஷனுக்கு கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா வந்து உண்மையா கடவுளோட ஸ்வரூபமாக இருந்தார். பாருங்களேன், நம்ம நெருக்கமாக இது என்ன சொல்லுவாங்க, எக்ஸோடஸ் யாத்ராகமத்தில் நம்ம பார்க்குறோம். மோசஸ் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் உங்களை பார்க்கணுன்னா என்னை பார்க்கவே முடியாது அப்படின்றாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரார். பட் ஆனால் அதே அதிகாரத்தில் கொஞ்சம் முன்னாடி படித்து பார்த்தீங்கன்னா முகமுகமாக ஆண்டவரோட பேசிக்கிறார் இல்லையா. அவர் பேசும்போது யாரோட பேசுகிறாருன்னா மனித ரூபத்தில் அப்பொழுதே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தில் வெளிப்பட்டார். அது வந்து அது ஒரு நிறைய இடத்துல இருக்குது. அது பிறகு நம்ம தியானிக்கலாம். ஸோ கொலோசியர் புக்கில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இஸ் த இன்விசிபிள் இமேஜ் ஆஃப் காட்னு இருக்குது. ஸோ கடவுளுக்கு 3 பரிமாணங்கள் சொல்லலாம், வடிவங்கள் சொல்லலாம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லலாம். அவருக்கு ஆத்மா இருக்குது, சோல் இருக்குது, அவர் ஸ்பிரிட், அவர் வந்து ஆவியாக இருக்கிறார், அவருக்கு ஸ்பிரிட் இருக்குது, அவருக்கு வந்து சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இயேசுவானவர். இயேசுன்னு வரும்போது நம்ம ஆண்டவரை தான், அதாவது கடவுளை பற்றி தான் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். பாருங்களேன், யோவான் புத்தகத்தில் நற்செய்தியில் படித்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிலிப்புன்ற ஒரு சிஷ்யர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இயேசு கிறிஸ்து நீங்கள் வந்து எப்போவுமே அப்பா அப்பா அப்பான்றீங்க, என்னோட தந்தைன்றீங்க, ஆனால் அவரை நீங்கள் எங்களுக்கு காட்டுறது இல்லையே அப்படின் போது இவர் என்ன சொல்கிறாரு, பிலிப்பு உனக்கு எதுக்கு அந்த ஒரு சந்தேகம் வருது, என்னை பார்க்கும்பொழுது என் தந்தையை நீ பார்க்கறது இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது அவரோட பிரதிபலிப்பு தான் நான் அப்படின்றது வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். ஸோ இதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஐயா, இப்போ வந்து அடுத்தது என்னவா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெசேஜ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் அண்ட் லைஃப், ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறேன்றார். சரி, இப்போது நற்செய்தி புத்தகத்திலேருந்து ஒரு அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட சில வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது எப்படி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார், அந்த வார்த்தையிலேருந்து நமக்கு எப்படி வல்லமை வெளிப்படுறதுன்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தியில் 4வது அதிகாரத்தில் நம்ம இப்படியாக வந்து ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துகிறார். தன்னை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீ கிட்ட தன்னை வெளிப்படுத்துகிறார். இது இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே படிக்கிறதுக்கு முன்பதாக இன்னும் 2 விஷயங்களை பற்றி நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஒன்று வந்து ஆவியானவர், இன்னொன்று வந்து வார்த்தை. இப்போ பாருங்களேன், இப்போது தந்தை வந்து அவருக்கு வந்து சோல் இருக்குது, ஆத்மா இருக்குன்னு சொன்ன,
ஆவி இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் இயேசு கிறிஸ்து இல்லையா, இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்து சரீரம் இருக்கு. இப்போ பாருங்களேன், ஆவியை பற்றி நம்ம குறிப்பாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவி வந்து எப்பொழுதுமே மனிதர்கள் மேலே தங்கி இருக்க விரும்பார். கடவுளோட ஆவி எப்பவுமே வந்து மனிதர்கள் மேலே தங்கி இருக்கணும்னு விரும்புவார். போன பார்ட் 1ல் நான் சொன்னது அதுதான். அப்படிப்பட்ட ஆவிக்கு சில குணங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் எப்படி இறங்குவாருன்னு பார்த்தீங்கன்னா அடையாளமாக ஒரு புறா வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஆனால் புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வந்து அக்கினியாக வந்து இறங்கினார். அப்போஸ்தலருக்கு மேலே அக்கினியாக வந்து இறங்கினார். எதுக்கு அக்கினியாக வந்து இறங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கினியா நிறைஞ்ச ஆவிக்கு ஒரு வல்லமை உண்டு. அது என்ன வல்லமைன்னு பார்த்தீங்கன்னா, சுட்டெரிக்கிற வல்லமை, பட்சிக்கிற வல்லமை அந்த ஆவியானவருக்கு உண்டு. இன்னைக்கு நமக்கு ஆவியானவர் வேணும் அப்படின்னா எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கலாம் வேணும்ன்ட்டு. ஆனால் அவர் எப்படி வந்து இறங்குவார் அப்படின்னா, ஒரு அக்கினியாக வந்து இறங்குவார். அவர் வந்து எதுக்காக அக்கினியாக வந்து இறங்குவார்னா, நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத வேண்டாத தீட்டுக்கள், வேண்டாத குணங்கள் இதெல்லாம் வந்து பட்சிக்கிறதுக்காக அக்கினியா வந்து இறங்கி நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயங்களாம் வந்து அவர் எடுத்து அதை எரிச்சு சாம்பலாக்கி நம்மளை வந்து பரிசுத்தமாக ஆக்கிறதுக்கு தான் அவர் வந்து ஆவியானவராக இறங்கி வருகிறார். இது ஆவியானவரை குறித்து. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்டு, இயேசுவானவர். இயேசு வந்து வார்த்தையாக இருக்கிறார் நம்ம பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து கடவுளுடைய வார்த்தை மனு உருவை எடுத்தது அவர் தான் இயேசு. அந்த இயேசு இன்னைக்கு என்னவா இருக்கிறார்னா வார்த்தையாக இருக்கிறார். எதுக்கு அந்த வார்த்தை நமக்கு இன்னைக்கு வேணும், எதுக்கு நம்ம அதை படிக்கணும், எதுக்கு நம்ம தியானிக்கணும், எதுக்கு அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு நான் எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு ஒரு குணம் உண்டு. பாருங்களேன், வார்த்தைன்றது பழைய ஏற்பாடில் என்னவா கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எதுக்கு சமமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீருக்கு இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை தண்ணீருக்கு சமமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. தண்ணீரோட குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் வந்து எப்பொழுதும் கழுவுறதுக்காக பயன்படுத்துவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், தண்ணி நம்ம உபயோகிக்கும் போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அது கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அது ஒரு பரிசுத்தமாக, அது ஒரு பளபளன்னு ஆகிடும் இல்லையா. அந்த பொருளோ ஒரு பாத்திரமோ அது பளபளன்னு ஆகிடும். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை தண்ணீருக்கு சமம். புதிய ஏற்பாட்டில் கூட தண்ணீர் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு சமம் என்று நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது, நற்செய்தியில் இருக்கிற வசனங்கள், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன காரியங்கள்லாம் நம்ம படித்து பார்க்கும் பொழுது அது வார்த்தை அது வந்து ஒரு தண்ணீராக நமக்கு வந்து நமக்குள்ள இதயத்துக்குள்ள, நம்ம மைண்டுக்குள்ள, நம்ம இதயத்துக்குள்ள, நம்ம ஆத்மாவில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் எடுத்து போட்டு நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை அது கொடுக்குற சக்தி அதற்கு உண்டு என்பது நம்ம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். பாருங்களேன், அதுதான் போன வாரம் கூட நான் சொல்லியிருந்தேன். சிஷ்யர்கள்ட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படி நான் பேசிய வார்த்தையினால் நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை வந்து சுத்தத்திற்காக கொடுக்கப்பட்டது, பரிசுத்தத்திற்காக கொடுக்கப்பட்டது. நம்முடைய சில காரியங்கள் நமக்குள்ள நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் இல்லையா. உலகத்தில் சத்ரு சில காரியங்கள்லாம் வச்சுருக்கான். அவன் வந்து எப்பவுமே இந்த தீவிரமாக பணி செஞ்சுக்கிட்டே இருப்பான். எப்போ வந்து இவங்களுக்கு தவறான காரியங்களை போதிக்கலாம், தவறான சிந்தனைகளை கொடுக்கலான்னு அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் வேலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை என்ன பண்ணணும்னா, அதை நம்ம படித்து தியானிக்கும் பொழுது அந்த காரியங்கள்லாம் எடுத்து போட்டு நம்மளை கழுவி சுத்தமாக தன்னுடைய தந்தை முன்னாடி நம்மளை வந்து நிறுத்தி சுத்தமாக பரிசுத்தமாக நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், தெரிஞ்சும் கொள்ளணும், அதை நம்ம கடைப்பிடிக்கவும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். பாருங்கள், இப்போ மறுபடியும் யோவான் நற்செய்தி 4வது அதிகாரத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயா நாட்டிலேருந்து கலிலேயா நாட்டுக்கு அவர் ஒரு வழியாக போகிறார். பார்த்தீங்கன்னா அந்த வழியில் போகும்பொழுது ஒரு பட்டணத்தை அவர் வந்து கடந்து போகிறார். அது என்ன பட்டணம்னு பார்த்தீங்கன்னா, சமாரியா பட்டணம். சமாரியா பட்டணத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, சைக்கார்னு ஒரு பேர் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது படிச்சிருப்போம் எல்லாரும் இல்லையா. அந்த சைக்காரில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இவர் வந்து களைப்பால் ஒரு கிணறு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கார். என்ன இவர் உட்காந்துட்ருக்காரு, எதுக்கு உட்காந்துட்ருக்காருன்னு நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து முதலாவதாக ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்மானித்து அவர் வந்து ஒரு காரியத்துக்காக அங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அவரோட சீஷர்களாக எங்கே போகிறாங்கன்னா, பட்டணத்துக்குள்ளே போய் அவருக்கு அவர் உணவு வாங்கிட்டு வர போகிறாங்க. அப்போ இவர் தனியாக உட்காந்துட்ருக்கார். அந்த நேரம் வந்து நண்பகலாக இருக்குது.
அப்போ வந்து ஒரு சமாரிய ஸ்திரீ வராங்க, அந்த கிணறு கிட்ட வந்து தண்ணி எடுக்கிறாங்க. பக்கெட்டில் வச்சு ஒரு வாளியில் தண்ணி எடுத்து அவங்க அதை மொண்டை எடுக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்றாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? உலகத்தை படைச்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோட படைப்புக்கிட்ட இருந்தே தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்றாரு. நம்ம இந்த காரியத்தை ஒரு ஒரு அவரோட வியூலேருந்து, அவரோட வழியிலேருந்து நம்ம தியானிச்சோம்னா, ஒரு கடவுள் வந்து மனுஷன்கிட்ட எதுக்கு தண்ணி கேட்கணும் அப்படின்றது ஒரு அது வந்து நம்ம தியானிக்கணும், எதுக்காக கேட்குறார். அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூட அவருக்கு தாகம் எடுக்குது இல்லையா, தாகத்துக்கு தண்ணி தான் கேட்குறார். ஆனால் அவர் கேட்குற அந்த தண்ணிக்கும் மனுஷன் கொடுக்குற அந்த தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கு. மனுஷன் அந்த சமரிய ஸ்திரீ கிட்ட தண்ணி கேட்கும் பொழுது அந்த சமரிய ஸ்திரீ என்ன நினைக்கிறாங்கன்னா, நிஜமாவே அந்த கிணறுல இருந்து தண்ணி கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சிலுவையில் அவர் மரண வேதனை படும்பொழுது கூட தண்ணி வேணும்னு கேட்குறாரு. ஆனால் அப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த சேவகர்கள்லாம் எடுத்து இந்த காடியை கொடுத்து அவருக்கு வந்து தாகத்தை தீர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவரோட ஆத்மாவிலிருந்து அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, அவர் இன்னைக்கும் வந்து நமக்காக, உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் என்ன ஜெபிக்கிறாருன்னா, ஆத்மாக்களுக்காக அவர் எப்பவும் பரிந்துரை பேசுகிற ஒரு இன்டர்செசராக பரலோகத்தில் இருந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம மத்தியில் இருந்து வார்த்தையாக இருந்து நமக்கு பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறான்றது தான் உண்மை, அது சத்தியம். ஸோ இந்த சமாரிய பெண்ணுக்கிட்ட வந்து அவர் தாகத்துக்கு தா அப்படின்றார். அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சமாரிய ஸ்திரீ இவரை பார்த்துட்டு, நீங்கள் யூதனாக இருக்கணும் இல்லையா, யூதனாக இருக்கணும் உங்களை பார்த்தா, ஆனால் நாங்கள்லாம் வந்து சமாரியர்கள், உங்களுக்கு எங்களுக்கு உறவே இருக்காதே, நீங்கள் வந்து எப்படி வந்து எங்கிட்ட தண்ணி கேட்கலாம், ஏன்னா நீங்கள் வந்து உயர் ஜாதி மக்கள், இது வந்து வரலாறு அப்படி தான் சொல்லுது, நீங்களாம் உயர் ஜாதிகள். ஏன்னா இந்த சமாரியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடில் யோசேப்பு வழியாக வந்த எஃப்ரேம், அவரோட மகன் ஒரு மகன் வந்து எஃப்ரேம், அவரோட மகன் வழியாக வந்த மக்கள் வந்து அந்த சமாரியா நாட்டில் இருக்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 31 அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து யாக்கோபு தன் யோசேப்புக்கு ஒரு நிலத்தை வந்து கொடையாக்கு தரார், ஒரு பரிசாக தரார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிணறு வந்து அவர் வெட்டி இருக்கிறார், முந்தைய வெட்டி இருக்கிறார். இது கானான் தேசத்தில் இருக்கிற இடம். அது அந்த நிலத்தை அவர் வந்து வாங்கி இருந்த சமயத்தில் அவருக்கு அந்த கிணறு இருந்திருக்கு. அந்த கிணறோடு சேர்ந்து இந்த ஒரு நிலத்தையும் வந்து யோசேப்புக்கு அவர் பரிசாக கொடுக்குறார். அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த யாக்கோபு இந்த கிணத்தை வெட்டினாரு, ஸோ நீங்கள் யாக்கோபை விட பெரியவரா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணி கேட்கும் பொழுது, என்கிட்ட பக்கெட் இல்லை, உங்ககிட்டையும் தண்ணி மொடுறதுக்கு உங்ககிட்டையும் கிண்ணம் இல்லை, உங்களுக்கு தண்ணி எப்படி நான் தர முடியும் அப்படின்னா, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யோவான் நற்செய்தியில் 4வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். பாருங்களேன், இவரே தண்ணி கேட்டார் முதல்ல, ஆனால் அந்த அம்மா கிட்ட வாளி இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்தது நீங்கள் வந்து ஒரு யூதனாக இருந்து சமாரியர்கிட்ட வந்து நீங்கள் தண்ணி கேட்குறீங்கன்னா, அப்போது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னும் பொழுது ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் யார், அதாவது நான் தண்ணி எதுக்கு கேட்டேன்னா, தண்ணிக்காக அவர் வந்து சமரஸ்திரி கிட்ட தண்ணி கேட்கலான்னா, அந்த அம்மாவுடைய ஆத்மா மேலே அவர் பரிதாபப்பட்டு அந்த அம்மாவை வந்து சந்திக்கணுன்றதுக்காகவே அந்த கிணறு கிட்ட வந்து அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து அந்த அம்மா வந்து அறியாமல். அப்போ இந்த அந்த கேள்வி எழுப்பும் போது இயேசு பிரதியுத்தரமாக இந்த ஒரு வசனத்தை அவர் சொல்றார். அதாவது, நீ தேவனுடைய ஈவையும் உனக்கு மட்டும் உன் ஆண்டவர் அந்த கடவுள் வந்து உனக்கு என்ன ஒரு ஈவு உனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா, அடுத்தது உன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தார், நீயே அவர்கிட்ட நீ வந்து ஜீவ தண்ணீரை கேட்டிருந்திருப்ப அப்படின்றாங்க. இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ கிட்ட தன்னை வெளிப்படுத்துறார். பாருங்களேன், இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில கடவுள்கிட்ட பல விஷயங்களுக்காக போறோம். நம்மளுடைய வேலை, நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய இல்லாமை, நம்மளுடைய வியாதிகள், டெலிவரன்ஸ்க்காக கடவுள்கிட்ட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே
நம்ம ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து நமக்கு விடுதலை கொடுக்க சித்தமாக இருக்காரு. நமக்கு வந்து நல்ல ஜாபு கொடுக்கணும், நல்ல ஒரு வேலை கொடுக்கணும், நல்ல ஒரு சம்பளத்தோட ஒரு நல்ல நிலைமையில நம்மளை எடுத்துட்டு வரணும். பாருங்களேன், பழைய ஏற்பாடுல எல்லாமே வந்து பழைய ஏற்பாடு அப்படின்னா என்னென்ன, ஆண்டவர் சில கட்டளைகள் கொடுத்தார், எல்லாமே எழுதி கொடுத்துட்டார். ஆனால் ஜனங்களால வந்து அதை வந்து கடைப்பிடிக்க முடியாதனால எல்லாருமே பாவத்தில் சிக்கி தவித்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் வந்து தன்னோட கிருபை, தன்னோட இரக்கத்தினால, தன்னோட மனக்கு நொறுக்கத்தினால தன்னோட மகனை, ஒரே மகனை அன்பினால கொடுத்தார். ஆனா இப்போ பாருங்களேன், நம்மளை நடத்துறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ கொடுத்தவர், நம்மளை நடத்துறவர் நமக்கு வேலை தரமாட்டாரா? நம்ம வாதியிலிருந்து நமக்கு விடுதலை தரமாட்டாரா? நமக்கு தேவையான காரியங்களை அவர் செய்ய மாட்டாரா? இது வந்து இந்த வசனம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இதயத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அந்த சமாரிய பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். அது எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, கடவுள்ன்றவர் வந்து பாருங்களேன், சில டைம்ல பயமுறுத்தி வெளிப்படுத்தலாம். நான் இருக்கேன் கூட, நீ எதுக்கு பயப்படுற அப்படிலாம் சொல்லலை. இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ கடவுளோட கிஃப்ட் இது என்னன்னு தெரிஞ்சிருந்தா, உன் கூட பேசுறவர் யாரு நீ தெரிஞ்சிருந்தா, நீ என்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவ ஜலம் வந்து உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்றார். பாருங்களேன், சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு அப்படின்னு அவர் கேட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட போகும்பொழுது எதுக்காக அவர்கிட்ட போகணும்னா, ஜீவ ஜலம் அவர்கிட்ட நிறைவா இருக்கு. அந்த ஜீவ ஜலம் என்ன, ஜீவ தண்ணீர்னா என்னது? இப்பதான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. வார்த்தை, இயேசுவோட வார்த்தை வந்து நமக்கு ஜீவ ஜலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை தான் என்ன பண்ணணும்னா, அந்த வார்த்தையை நம்ம எனக்கு இது என்னது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அதாவது கடவுளை பற்றி சில நேரங்களில் நமக்கு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. இல்லை, நான் இப்படி பண்ணாதான் ஆண்டவர் செய்வார், இப்படி செஞ்சாதான் ஆண்டவர் இதை பண்ணுவார், அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் வந்து இரக்கம் நிறைந்தவர். தாவீது பாடி வச்சிருக்காரு இல்லையா சங்கீதத்துல, இஸ் மர்சிஸ் என்டியூரத் ஃபாரெவர். அவருக்கு ஆதியும் அந்தமும் அவர் வந்து இரக்கத்துல தான் வாழ்றாரு. மர்சி அந்த கவர்னன்ட் ஆஃப் இது ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்ல பார்த்தீங்கன்னா அங்க என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, இரக்கத்தின் ஒரு சீட்டு இல்லை, ஒரு நாற்காலி அங்க இருக்கு. அங்க வந்து ஆடு மாடோட ரத்தத்தை வந்து பழைய ஏற்பாடுல ஊத்துறாங்க. ஆனா எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமி மேல தன்னோட ரத்தத்தை சிந்தினாரோ அப்பவே நமக்கு மர்சி ஆண்டவர் கொடுத்ததுனால நமக்கு என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில வசனங்கள்லாம், அதாவது இந்த 2 பேர் பேசிக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணும் நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது பிரகாரம் பார்த்தா, இவங்க பேசுனது எதுவுமே வந்து சிஷ்யர்களுக்கு தெரியாது. ஆனா யோவான் எழுதி வச்சிருக்காருன்னா, இந்த காரியங்களை வந்து ஆண்டவர் யோவானுக்கு சொல்லி இந்த காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா, இதற்கு ஒரு இதுல இருந்து நம்ம நிறைய வெளிப்பாடுகளை பெற்று உண்மையா ஆண்டவரோட மனசு என்னது, ஆண்டவர் என்னென்ன நம்ம பண்ணி வச்சிருக்காரு. நம்ம வந்து இன்னைக்கு பாருங்களேன், ஒரு 10 காரியங்களை குறித்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அவர் செஞ்ச காரியங்கள் பார்த்தீங்கன்னா, அது பாருங்களேன், நமக்கு வேண்டியது 100 காரியங்கள், அது 10 காரியங்கள் தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் 90 காரியங்கள் வந்து நமக்கு ஜெபிக்காமே ஆண்டவர் கொடுக்குறாருன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அதுதான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ வந்து உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ ஜீவ ஜலம் கேட்டிருப்ப. இன்னைக்கு சிலுவையில் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்காக மறிச்சார் இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சார். ஆனால் அவர் கேட்ட அந்த தாகத்துக்கு தான் என்ற காரியம் என்னன்னா, நம்ம வந்து அவரோட இதயத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆத்ம பாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவரோட வார்த்தையின் வழியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எல்லாமே ஆண்டவர் அது வந்து ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் நடத்தக்கூடிய ஒரு சக்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. எல்லாம் நிறைவேற்றின ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. ஹல்லேலூயா. அதே பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 4:14 என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அதாவது அவர் எதை பத்தி பேசுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீர்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வார்த்தை. இன்னைக்கு நம்ம வார்த்தையை படிச்சு தியானிக்கும் பொழுது அது வந்து எப்பொழுதும் நமக்கு நித்திய ஜீவனை தருமா. அது வந்து நீரூற்றாக இருக்கும். அது இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர். அது ஊற்று. அது வந்து ஊற்றுன்றது பார்த்தீங்களா, அது வந்து பூமி கடியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம தண்ணி போட்டு எது போட்டு அடைச்சாலும் அது வந்து ஊற்று. அது வந்து ப்ரெஷரோட ஒரு அழுத்தத்தோடு அது வெளியே கொண்டு வந்து தண்ணியை வந்து வெளியேற்றும்.
பூமிக்கடியில் நம்ம வந்து சயின்ஸ் பிரகாரம், அறிவியல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் உண்டு. எதுக்கு அந்த வந்து பூமியிலேருந்து அதை வந்து ஊற்றாக பெருக்கெடுத்து வெளியே வரும்னா அது காரணம் இருக்குது. ப்ரெஷர், அது பூமியில் இருக்கிற ப்ரெஷர்னால. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை நம்ம படித்து தியானிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அது ஒரு நீரூற்றாய், ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர் மாதிரி நமக்குள்ளேருந்து அது வெளியே வரும். அது யார் நினைச்சாலும் அது தடுக்க முடியாது. அதில் வர ஒரு சந்தோஷம், அவங்க அப்படிப்பட்டவங்க வாயிலிருந்து எப்பொழுது வந்து ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசுவாங்க, ஆசீர்வதிக்கிற ஒரு நாவாக இருக்கும். அவர்கள் எண்ணங்கள், அவர் சிந்தனைகள் எப்பொழுதும் கடவுளையே தியானித்து கொண்டிருக்கும், அவருடைய வார்த்தையே தியானித்து கொண்டும், அவர் வார்த்தையில் நம்ம எப்போவுமே வழுவாதபடிக்கு நிற்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்கும். இது நம்ம அவங்களோட வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், அவங்க பேசும்போது தெரிஞ்சுக்கலாம், அவருடைய வாழ்க்கை நடைமுறையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணுக்கு சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த அம்மா வந்து கடைசியில் வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட நிறைய நேரம் பேசுகிறாங்க, பேச்சு கொடுத்து. அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அம்மா வந்து நிறைய சந்தேகங்களை எழுப்புறாங்க. நீங்கள் வந்து யூதர் இல்லையா, நீங்கள் வந்து நீ கொடுக்குற தண்ணி கொடுத்தா எனக்கு தாகமே இருக்காதுன்றீங்க இல்லையா, அப்போ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஜலம் தாங்க. அப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த கிணறுக்கிட்ட வரவே மாட்டேன், நான் எங்கள் வீட்டில் இருந்தேன், என்னோட தண்ணி தேவையை நான் சந்திச்சுக்குவேன் அப்படின்றாங்க. ஆனால் இந்தம்மா பாருங்களேன், எல்லாமே சரீரத்திலேயே ஆலோசனை பண்ணுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோட ஆவியில் பேசுகிறாங்க இல்லையா, சரீர பிரகாரமாக அவர் பேசவே இல்லை. ஆவியும் ஜீவனுமாக இருக்கல, அவர் பேசுகிற விஷயம் எல்லாமே ஆவியை பற்றி தான் இருக்கும், ஜீவனை பற்றி தான் இருக்கும். அதனால் இந்த அம்மாவுக்கு வந்து சரீர பிரகாரமே ஆலோசனை செஞ்சு அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த அம்மா சரீரத்தில் அவருக்கு பதில் அளிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ வந்து உனக்கு அந்த தண்ணி வேணும்னா நீ உன் புருஷனை கூட்டிகிட்டு கொண்டு வான்னா. அப்போ அந்த அம்மா உண்மை சொல்கிறாங்க, எனக்கு வந்து 5 புருஷர்கள் இருந்தார்கள், ஆனால் இப்போ வாழ்கிற புருஷனை வந்து 6வது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஆமாம் நீங்கள் உண்மை சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் நீங்கள் ஒரு ப்ராஃபட்டாக இருக்கணும். சரி, இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தான் வந்து அந்த ஆவியில் அவங்க ஒரு ஆவியின் உந்துதல் பிரகாரம் அவங்க வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ராஃபட்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் வந்து இயேசு கிறிஸ்து மெதுவாக அவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, கடைசி நாட்களில் இன்னும் நிறைய பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு வசனம் பாருங்களேன், இன்றைக்கி நம்ம மெசேஜில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 4:23 யோவான 4:23 என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதாவது உண்மையில் கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இது வந்து ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு வசனம். இது உண்மையாய் கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி தொழுது கொள்வார்கள் அப்படின்னா, ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்றார். இது என்ன ஒரு விஷயம் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியோடும் அப்படின்னா நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாச்சு. எப்போ நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்கவே முடியாது இல்லையா. அப்போது கொடுக்கப்பட்டாச்சு. ஸோ ஆவியோடும் உண்மையோடும். உண்மைன்றது மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வசனம் ஒன்று தான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வசனத்துக்கு வசனம் எப்படியா குறிக்கப்பட்டிருக்கு, எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி, ஜீவ ஜலம்ன்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு ஒரு ஒரு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ ஜலம் சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, உண்மை, ட்ரூத். உலகத்தில் ஒரே ஒரு உண்மை இருக்குன்னா, இந்த நற்செய்தி கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒன்று தான் உண்மை. எங்குமே எதுவுமே சத்தியம் இல்லை. எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், மத்தேயு 24:35 ஆண்டவர் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது. Heaven and earth shall pass away, but not my words என்றார். இது யார் சொன்னது? சீஷர்கள் சொன்னாங்களா? இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இங்கிலீஷில் ஹெவன் அண்ட் எர்த், அவர் ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அவர் வந்து ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்தார். இங்கிலீஷில் வந்து he created heaven and earth. பரலோகத்தையும் வானம் பற்றி கொடுக்கப்பட்டல ஹெவன் அண்ட் எர்த், பரலோகத்தையும், அதாவது நமக்காக ஒரு ஹெவன் அவர் முன்குறிச்சு வச்சார். ஹெவனும் எர்த்தையும் ஆண்டவர் படைக்கிறார். அது கூட ஒழிஞ்சு போகுன்றார். ஆண்டவரே கிரியேட் பண்ணது அவர் எப்படி ஒழிக்க முடியும்?
ஆனால் அவரே சொல்றார், ஒழிஞ்சு போகலாம், ஆனால் என் வார்த்தை மட்டும் ஒழிஞ்சு போகாது. அப்போ பர்மனண்டாக, தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை மட்டும்தான். அது ஒன்று தான் நிரந்தரமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்னொரு உதாரணம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை ஃபர்ஸ்ட் வந்து அது ஜீவ ஜலம்னு சொன்னேன். அடுத்தது சத்தியம். சத்தியம் ஆண்டவரோட இயேசு கிறிஸ்து வார்த்தை ஒன்று தான் சத்தியம். பைபிளில் இருக்கிற விஷயம் மட்டும்தான் சத்தியம். மீது எல்லாமே நான் ஒருவேளை அசத்தியம் சொன்னால் அது வந்து இப்போ பாருங்களேன், சரீரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் சத்தியமாக இருக்கும். சரீரத்தில் எல்லாருமே வந்து பைபிள் படித்தவங்களும் இருக்கட்டும், ஆவியில் நிரம்பப்பட்ட ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம சரீரத்தில் தான் வாழ்கிறோம். ஸோ சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இது அசத்தியம், இது அசத்தியம், இது ஒன்று தான் அசத்தியம்ன்றது ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கணும். தனிப்பட்ட நபருக்கு ஆண்டவர் வெளிப்பாடு தரணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது வந்து தேவையில்லை, இது தேவையில்லை, நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை மட்டும்தான். அதை எப்போ வந்து அதை புசிச்சு, அதை குடிச்சு, அதை தியானிச்சு, அதை வந்து அது வழியில் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ பாருங்களேன், அநேகர் வந்து இருப்பாங்க உலகத்தில். அநேகர் வந்து அகலமான பாதையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே வழியும் நானும் சத்தியம் நானே ஜீவமாக இருக்கிறேன்றார் இல்லையா? அது வந்து இருக்கு பாதை. அநேகர் வந்து இருக்கு பாதையில் வரமாட்டாங்க, அநேகர் வந்து அகல பாதையில் போவாங்க. ஆனால் சிலர் மட்டும் இருக்கு பாதையில் போவாங்க. ஸோ ஆண்டவரோட சித்தம் அது இல்லையா? யாரை வந்து முன்குறிச்சி அவர் வழியில் எடுத்துகிட்டு போவார். ஆனால் கடைசியில் சால்வேஷன்ன்றது வந்து ரட்சிப்புன்றது வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அது பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. ரட்சிப்பு இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் அது வந்து ஒரு டைம் பீரியட், அதுக்கு ஒரு கால நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கா. அது பிரகாரம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த சமாரிய ஸ்திரீ பாருங்களேன், எவ்வளோ கொடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு ஸ்திரீ பாருங்களேன். ஆண்டவர் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அந்த அம்மாவுக்கு வெளிப்பாடு வருது. அந்த அம்மாவுக்கு வந்து இவர் வந்து நிஜமான மெசையா இருக்கக்கூடுமோன்னு சொல்லி அவங்க வந்து சமாரிய ஸ்திரீ பட்டணத்துக்குள்ளே போய் எல்லாருக்கும் சொல்லி அப்போவே அந்த அம்மா வந்து ஒரு சுவிசேஷகராக மாறிட்டாங்க. அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து வியாதியை குணப்படுத்த வரல, அவர் வந்து விடுதலை கொடுக்க வரல. இல்லை ஒரு பாருங்களேன், எத்தனையோ பேர் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து சந்திக்கும் பொழுது சில காரியங்களுக்காக வராங்க, எல்லாரும் அவங்க கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த அம்மா கிட்ட வந்து அந்த அம்மா இயேசு கிறிஸ்து கிட்ட வரல. பட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அம்மா கிட்ட வந்து தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, பேசும் பொழுதே அந்த அம்மாவோட மனசு மாறுது, அந்த அம்மாவுடைய ஆத்மா எல்லாமே மாறி அவங்களுக்கு வந்து அந்த பாவ ஒரு சிந்தனை வருது. ஒரு கண்டம்னேஷன் இல்லை, ஒரு கன்விக்ஷன் வருது. ஓகே, நான் பாவம் செஞ்சுட்ருக்கேன், 5வது 6வது ஒரு கணவனோட வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் அதோட வந்து கன்விக்ஷன் பண்ணிட்டு ஆண்டவர் வந்து இல்லை நீ தப்பு பண்ணுறப்போன்னு சொல்லலை. ஆனால் அந்த அம்மாவை வந்து அந்த நிலையிலேருந்து அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்து ஒரு சுவிசேஷகராக மாத்திர ஒரு கிருபை எப்படி வந்தது சொல்லுங்கள்? அந்த அம்மா வரல இயேசு கிறிஸ்துக்கிட்ட. இயேசு கிறிஸ்துவே வந்து பேசி தன்னை வெளிப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. கடைசி நாட்களில் உலகம் எப்படி இருக்கும், அதாவது என்னோட தந்தை எப்படிப்பட்டவர்களை தேடுகிறாருன்னா ஆவியோடும் உண்மையோடும், அதாவது என் ஆவியிலும் என் வசனத்தில் நிலையாயிருந்து வர்ஷிப் பண்ணுறவங்க, இங்கிலீஷ் சொல்லுங்கன்னா வர்ஷிப் பண்ணுறவங்கள ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வசனம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குற ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது அவரோட வசனத்தை படிக்கிறது எதுக்குன்னா அவரை வர்ஷிப் பண்ணணும், அவரை வந்து ஆராதிக்கணும். வார்த்தை இல்லாமல் வர்ஷிப் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அது வந்து எப்படின்னா ஒரு பாட்டு எழுதப்பட்டிருக்கா, ஓகே அந்த பாட்டு யாரோ எழுதியிருக்காங்க, நான் பாடுறேன், நல்ல ஒரு மியூசிக்கோட வச்சு பாடுறேன், கரெக்டாக, இது ஒரு பக்கம். ஆனால் எப்போ நம்ம வந்து வார்த்தையிலே ஊறி வார்த்தையை படித்து அது வந்து தியானித்து அதுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம நிலையாக நிற்கிறோமோ 24 hours நம்ம இதயத்துலேருந்து வர்ஷிப் வந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சின்ன பொருளை பார்க்கும்போது, சின்ன ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறீர், என்னை வழி நடத்துகிறீர், எனக்கு தேவையானங்களை கொடுத்துட்ருக்கிறீங்க, நான் கேட்பதற்கு முன்பதாகவே நான் எதெல்லாம், அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி யூஆர் அ காட் ஹூ டஸ் எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி கிரேட்டர் தென் வாட் வி திங்க் அண்ட் ட்ரீம் ஆஃப் இருக்கு. நம்ம நினைப்பதற்கும் அறிவதற்கும் மேலாக செய்யக்கூடிய ஆண்டவர் அவர். சமாரிய ஸ்திரீ நினச்சி பார்த்தாங்களா தன்னை வந்து ஆண்டவர் தேடி வருவார்னு? இல்லையே. இன்றைக்கி பாருங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி வராமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம கிறிஸ்டியனாக இருந்திருப்போமா? ஆனால் ஒன்று எதிர்பார்க்குறார், வார்த்தை படிங்க, அதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, அது உங்களுக்குள்ள நிறைவேறும்படியாக உங்களை ஒப்பு கொடுங்க. அப்போது அது ஒப்பு கொடுத்து நம்ம செய்யும்போது அடுத்தது என்ன நடக்குதுன்னா வர்ஷிப்பு. அது 24 மணி நேரம் வர்ஷிப்பு. நம்ம வந்து வர்ஷிப்புன்றது வந்து இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்ம எல்லாரும்
we are the temple of the Holy Spirit. நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். நம்ம வீடு ஆண்டவருடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அடுத்தது சர்ச்சஸ் கூட தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது இல்லையா? இப்போ பாருங்களேன், நான் தேவனுடைய ஆலயம் இல்லை, என்னோட வீடு தேவனுடைய ஆலயம் இல்லை. ஆனால் வர இடத்துல வந்து தேவனுடைய ஆலயமாக மாறுமா என்றது வந்து என்னோட கேள்வி. நீங்கள் ஒரு அது கேள்வியை எடுத்துக்கலாம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அதுக்கு தான் சென்ட் பால் என்ன சொல்கிறாரு, எல்லா சர்ச்சஸ்க்கு அவர் போகிறாரு. கொரிந்தி சபை ஏற்படுத்துகிறாரு, எஃபேசியருக்கு சபை ஏற்படுத்துகிறாரு, ரோமேர் சபை ஏற்படுத்துகிறார், நிறைய சபைகளை ஏற்படுத்தி ஒரு இடத்துல வந்து ரோமேர் சபைக்கிட்ட கேட்குறாரு, டோன்ட் யூ நோ தட் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றாரு. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம்ன்றாரு, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். அப்படியாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து எப்படி வந்து ஆண்டவருடைய வசனத்துக்காக நீங்கள் வந்து காத்திருந்து ஜெபிக்காமல் அந்த வசனத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உங்களோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் வந்து வாழ்க்கையை நடத்துவீங்க அப்படின்றது வந்து அவரோட கேள்வி. அப்போ இன்னைக்கு கூட நமக்கு அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வந்து வசனத்தை எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், வசனத்துக்கு நம்ம போகிறோமா, ஜீவ ஜலத்துக்கிட்ட போகிறோமா, ஜீவ ஜலத்தை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோமா. அது படித்து என்ன ஆகும்னா அது அப்படியே சேர்ந்து அந்த ஜீவ ஜலம் எப்படின்னா ஊட்டா, தெலுங்குல ஊட்டான்னு, இங்கிலீஷில் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர்னுவாங்க. அது ஜீவ ஜலம் அப்படி ஊற்றாக நீர் ஊற்றாக அது பெருக்கி எடுத்து வெளியே வரும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் மாறும், நம்முடைய பயங்கள் மாறும். நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து கூட நம்ம இன்னைக்கு பயப்படுறோம் இல்லையா? உலகத்தை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தா அது பார்க்கவே முடியாது. ஒரு காலத்தில் நமக்கு உலகத்தில் நடக்கிறதுலாம் நன்மையாக தெரிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தில் குறிப்பிட்ட பிரகாரம் கடைசி நாட்களில் என்னென்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதி கொடுத்துருக்காரோ அதெல்லாம் நடக்குது. பூகம்பம், இது நிறைய காரியங்கள் எல்லாமே, கொலைகள், ஒருத்தரை காட்டி கொடுக்கறது, தந்தை மகனுக்கும், மகன் தந்தை, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நமக்கு பயம் இல்லாமல் இருக்கா? இருக்கும். ஏன் பயம் இருக்குன்னு அங்கே வேர்டு இல்லை. அதெல்லாம் உலகத்தான் இருக்குது, நமக்கு இல்லைன்றது வந்து அங்கே வசனம் இருக்குது. நான் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இதெல்லாம் வந்து வராதுன்றது அங்கே வேதம் சொல்லுகிறது இல்லையா? அந்த வேத வசனம் நம்மக்கிட்ட இல்லைன்னா அதெல்லாம் பார்த்தா நமக்கு பயம் வரும். நாளைக்கு என்ன ஆகுமே? நீதிமான்கள் அப்பத்திற்கு இறையும், ஏதாவது நெவர் பேக்ஸ் ஃபார் பிரெட்னு இருக்குது. இறைந்து போக மாட்டான், மற்றவங்க கிட்ட வந்து கையேந்து நிற்கவே மாட்டான் நீதிமான். யார் நீதிமான? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை நடத்துகிறவங்க நீதிமானாக ஆண்டவர் எண்ணுகிறார். ஐ எம் த ரைச்சஸ் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவிலே நான் நீதிமானாய் இருக்கிறேன். நீதிமானாய் நம்ம இருக்கிறோம், நம்ம எல்லாரும் இருக்கிறோம். எப்போ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறோம், அப்போத்துல இருந்து நம்மளை வந்து ஆண்டவர் நீதியின் மக்களாக நம்மளை ஆண்டவர் பார்க்குறார். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து எந்த குறையும் இருக்காதுன்றது வேதம் சொல்லுகிற சத்தியம். அதை வந்து நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து வசனங்கள் வந்து நம்ம இதயத்தில் எழுதப்படும் போது என்ன வரும்? நம்ம நாவலேருந்து என்ன வரும்னா வர்ஷிப்பு தான் வரும். நீரே என் புகலிடம், நீரே என் அடைக்கலம், நீரே என் தஞ்சம், நீரே என் அதிகாரம், நீரே என் ராஜன், நீரே எல்லாமே வந்து அது வந்து வர்ஷிப்பு. அது நீரூற்று மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அந்த நீரூற்றுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வர்ஷிப்பு. அது வந்து ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்ம வந்து படிச்சுட்டு பண்ணுறது ஆராதனை இல்லை, பாட்டு எழுதி வச்சு பண்ணுறது அது ஆராதனை இல்லை நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு முதலாவது ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ். ஆனால் 3வது ஸ்டேஜ் ஆண்டவர் சொல்கிறார். அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட எப்போ பேசியிருப்பார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2024 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது விஷயம் இல்லையா? கடைசி நாட்களில் ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர்களை வந்து அவர் தேடுறாரு அப்படின்னா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா those who worship in spirit and in truth my Father God seeks இருக்கு. தேடுறார். யாரை தேடுறாங்க? நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியுமா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மகனாக நான் இருக்க வேண்டுமா? ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் நம்ம சொல்கிறோமா? எனக்கு அந்த ஒரு கிருபை தாங்க. கடைசி நாட்கள் நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கணும் பாருங்க. அந்த சமாரிய ஸ்திரீயை வந்து ஆண்டவரே வந்து தேடுறாரு. நிறைய இடங்களில் ஆண்டவரே தேடி சென்று குணம் கொடுக்குற மனுஷர்களை நம்ம பார்க்குறோம், நபர்களை. 38 வருஷமாக ஒரு மனுஷன் படுத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா, வியாதியில். இயேசு கிறிஸ்து போய் அவருக்கு குணத்துக்கு வியாதியிலேருந்து அவருக்கு விடுதலை தருகிறார், வியாதியை எடுத்து போடுறார். நம்மக்கிட்ட கூட அப்படி தாங்க ஆண்டவர் வராருங்க. சில நேரங்களில் நமக்கு மற்றவங்ககிட்ட நம்ம ஜெபிக்க சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. சில நேரங்களில் நம்ம சொல்கிறதுக்கு வெக்கப்படும், அவங்ககிட்ட சொன்னால் அவங்க நடிச்சுக்குவாங்களோ இல்லையா? சில நேரங்களில் நமக்கு ஜெபிக்க கூட வராது அந்த கஷ்ட நேரத்தில். அப்போ ஒன்று நினச்சிக்கணும், நம்ம மேலே ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார்.
எங்கே வந்து கான்ட்ரைட் ஸ்பிரிட்ஸ், அது அந்த ஆவியில் வந்து நொறுங்குண்டு எளிமைப்பட்டு எனக்கு யாருமே இல்லை, என்னை வந்து யார்கிட்டே போய் ஜெபிக்க எனக்கெல்லாம் சொல்ல முடியாது, ஆண்டவர் எனக்கு செய்வாருன்ற ஒரு விசுவாசத்தோடு இருக்கவங்ககிட்ட கண்டிப்பாக ஆண்டவர் வந்து ஹீலிங்கு, வியாதியிலேருந்து விடுதலை கொடுப்பாரு. இது வேத சத்தியம். இது அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, சீஷர்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் வந்து என்னோட வார்த்தையில் நிலைத்திருந்தார் உண்மையான சீஷலாக இருப்பீர், அப்போ வந்து சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும். சத்தியம் தான் உங்களை விடுதலைப்படுத்தும். ஒரு மனுஷரோ ஒரு பாருங்களேன், நடக்குது வெளியே, ஒரு பாஸ்டர்கிட்ட போகும்போது வார்த்தை கேட்டு ஹீலிங் நடக்குது. ஆனால் எங்கேருந்து அது முதல் ஆரம்பிக்குது அப்படின்னா உங்கள் விசுவாசம். அந்த விசுவாசம் எங்கேருந்து வருது? வேதத்துலேருந்து வருது. வேதம் தெரியாமல் கூட முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா, வேதம் வார்த்தை தெரியாமல் கூட நிறைய பேருக்கு வந்து வியாதி கட்டுலேருந்து விடுதலை கொடுக்குறாரு ஆண்டவர். ஆனால் அது போக 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 என்ன ஆகும்னா, அந்த வியாதி கட்டுகள் போகணும், விடுதலை கிடைக்கணும், பெரிய பெரிய கஷ்டங்கள்லேருந்து வெளியே வரணும்னா உண்மை சத்தியம் தெரியணும், வேத சத்தியம் தெரியணும். சத்தியம் தான் வந்து விடுதலையாக்கும். சத்தியம் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை தான் நம்மளை விடுதலை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னோட தந்தை கிட்ட அவர் ஜெபிச்சிட்ருக்காரு. அதாவது யோவான் நற்செய்தி 17:17 சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து அப்பா கிட்ட ஜெபிக்கிறார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியத்தை, உம்முடைய வசனத்தை நான் சீஷர்களுக்கு கொடுத்தேன், அதனால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். எதுக்கு வந்தாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? ஒரு மனுஷனாக எதுக்கு வந்தாருன்னா, ஆண்டவருடைய வசனத்தை எடுத்துகிட்டு வந்து, அந்த வசனம்னா அவர் தான் வசனம், அவரே வந்தார், அந்த வசனம் அவரே தன்னை ஒப்பு கொடுத்து திரும்பவும் அது அந்த வசனம் வந்து அதாவது அவர் சரீரம் போய் திரும்ப அது வசனமாக மாறி அது இன்னைக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து என் வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும் ஜீவனுமாய் இருக்கின்றார் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் சத்தியம் அப்படி வந்து ஆண்டவர் வந்து விளக்குறாருன்றதை பார்க்கும். அதே மாதிரி யோவான் நற்செய்தியில் 6:35 பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் என்றார். பாருங்களேன், இன்னைக்கு இந்த நேரத்தில் நமக்குள்ள ஒரு குறைவுன்னா என்னது? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பற்றி எனக்கு தெரியல, இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, இன்னும் வந்து அவரை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தாகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குங்க. என்ன சொல்கிறாரு? ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. அப்போது அந்த அப்பத்தை நம்ம புசிக்கலைன்னா, அப்பன்னா என்னது? இப்போ வசனம். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்காமல், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காமல், அந்த வசனத்தோட வழியில் நான் நடக்கணுன்றத ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சிக்காம நான் வாழ்க்கையை நடத்தும் போது என்ன ஆகும்னா, ஒரு தாகம் இருக்கும். ஐயோ, ஒரு டிஸ்கனெக்ட், ஒரு கேப் இருக்கும், ஒரு இடைவெளி இருக்கும். ஆண்டவர் அங்கே எங்கேயோ இருக்காரு, இங்கே இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகம் இல்லை, ஒரு ஆழ்ந்த ஒரு விசுவாசம். அது கூட ஒரு விசுவாசம் தான். ஆண்டவர் எங்குள்ளே இருக்க வெளியே இருக்காருன்றது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஜீவாப்பம் நானே, என்னை புசிப்பவன் வந்து அவன் வந்து பரலோக ராஜ்யத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல 6:35 என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர்களை நோக்கி ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன், என்னிடத்துல என்னது? அவரோட வார்த்தை, ஜீவ ஜலமாக இருக்கிற வார்த்தை. அப்புறம் வந்து அவரோட வார்த்தை என்னவா இருக்கு? அடுத்தது ஒரு சத்தியமாக இருக்குது. அந்த சத்தியத்துக்கிட்ட வரும்பொழுது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு அப்பமாக இருக்குது, ஒரு உணவாக கொடுக்குறாரு ஆண்டவர். 3 வகையில் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. 3 வகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுறார், கொடுக்கப்பட்டிருக்காரு நம்ம எல்லாருக்கும். அதை நம்ம செய்கிறோமா? ஜீவ ஜலம் வேணும், வெளியிருந்து உள்ளேருந்து வரணும். அது வந்து வர்ஷிப்பாக வரணும். பெற்றுக்கொள்ளும் போது அது வர்ஷிப்பாக ஆராதனையாக வரும். இல்லைன்னா எப்படி வரும் சொல்லுங்கள்? இல்லையா? வர ஒரு வாய்ப்பே இல்லையே. நம்ம உதட்டிலேருந்து என்ன வரும்? ஒரு ஆதங்கம், ஒரு முறுமுறுப்பு, ஒரு கவலை. என்ன போதோ, நாளைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமா கிடைக்காதோ, கிடைச்சா நல்லது, அப்படி இல்லை. வருது, இன்டர்வியூ போகிறோம், ஆண்டவர் சித்தம் கண்டிப்பாக நிறைவேறும், அந்த ஜாப் இல்லைனா இல்லை, இன்னொரு கொடுப்பார் ஆண்டவர். அது எப்படி அந்த ஒரு வார்த்தை எங்கேருந்து வரும்னா, அதுதான் ஜீவஜலம், அதுதான் வர்ஷிப். ஆண்டவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர். எனக்கு ஒரு ஜாப் கொடுக்கறதுக்கு அவரால் முடியாதா? ஒரு வேலை கொடுக்க முடியாதா? ஒரு நல்ல வரனை கொடுக்க முடியாதா? ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுக்க முடியாதா? அவர் நல்ல ஆயனா இருக்கிறாரே. தன்னோட ஆடுகளுக்கு ஜீவனை கொடுத்தவர் வேற எதுவும் கொடுக்க மாட்டாரா? ரோமர் 10 நிருபத்தில் நம்ம பார்க்குறோம், இஃப் காட் இஸ் வித் அஸ் நோபடி கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ்.
நமக்காக எல்லாத்தையும் கொடுத்தவர், தன்னையே கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் கொடுக்காமல் இருப்பாரான் ஒரு வசனம் இருக்கு ரோமையர் நிருபத்தில். ஏன் கொடுக்க மாட்டார்? நமக்கு தெரியல. அவர் கொடுத்துட்டாரு, அது நம்ம பெற்றுக்கொள்ள தெரியல. வசனம் வழியாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தில் இருக்குது எல்லாமே. நமக்கு தேவையான எல்லா காரியங்களும், எல்லா விடுதலைகளும், எல்லா வியாதிகளையும் போகக்கூடிய சக்தி அந்த வசனத்தில் இருக்குது. அது ஒரு மருந்தாக இருக்குது, உணவாக இருக்குது, அது ஒரு ஜீவ ஜலமாக இருக்குது, அது ஒரு சத்தியமாக இருக்குது. சத்தியம் தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சரீரத்தை நம்ம மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம சரீரமே சத்தியம் கிடையாது இல்லையா? ஒரு நாள் அது எங்கே போகும்? அந்த சரீரம் நம்ம கூட வராது. நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆவி தான் போவோம், நம்ம ஆத்மா தான் ஆண்டவர் எடுப்பார் இல்லையா? சரீரம் எங்கே போவோம்? மண்ணோட தான் போகணும். அதுவே ஒரு சத்தியம் தானே. இந்த சத்தியமே நம்ம தெரியாமல் சில நேரங்களில் நம்ம சரீரத்துக்காக போராடுவோம், சரீர காரியங்களுக்காக போராடுவோம். இது இல்லை, நமக்கு அது இல்லை, இது இல்லை. இல்லை இல்லை இல்லை, ஆவியால், வார்த்தையால் நடத்தப்படுறவங்க ஆவியால் நடத்தப்படுவாங்க. ஆவியால் நடத்தப்படுறவங்க ஜீவம் கொடுக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோட ஜீவனை அவங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, வியாதியிலேருந்து விடுதலை கொடுப்பாரு, உலக காரியங்கள்லேருந்து விடுதலை கொடுத்து ஆபிரகாம் இப்படி ஆசீர்வதித்தாரு இல்லையா? ஒரு பெரிய ஒரு பிரின்ஸ்னு இருக்கு இங்கிலீஷில், ஒரு ராஜாவாக அவரை உருவாக்குறார். 5 ராஜாக்களை எதிர்த்து அவர் போராடினார். அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அப்போது 85 வயசு இருந்திருக்கும். போராடுற சக்தி பலன் எங்கேருந்து வந்தது? ஆவியால் நடத்தப்பட்டார். கலாத்தியர் 3:8 படித்து பார்த்தீங்கன்னா, காஸ்பல் வாஸ் ப்ரீச் டு எப்ரஹாம்னு இருக்கு. இதே நற்செய்தி புதிய ஏற்பாடு ஆண்டவர் அபிரஹாமுக்கு போதிச்சார். போதிச்சதுனால அவருக்கு பலன். இப்போ ராஜாக்கள் முன்னாடி நின்று அவர்களை ஜெயிச்சு விஜயம் பெற்றுக்கொண்டு லாத்துவை அவர் எடுத்துகிட்டு வந்தார். லோத்துவை விடுதலை பண்ணி எடுத்துகிட்டு வர்றார். அடுத்தது வயதான காலத்தில் அவர் ஐசக்கு, இஸ்மாயில் அவர் பெற்றெடுக்கிறார். இதெல்லாம் எங்கேருந்து வருது? கிருபை. ஆண்டவருடைய வசனம் அவருக்கு போகுது, கிருபையாக அவர்கிட்ட போகுது, அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா, கிருபை இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது, வசனமாக இருக்குது. ஆனால் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நம்ம தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். முடியல அப்படின்னா, நல்லா படிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு புரியல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவியாளர். போன வாரம் சொன்ன மாதிரி, போன மெசேஜில் சொன்ன மாதிரி, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கப்பட்டாச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ நம்ம ஆண்டவரை நம்ம ஒத்துக்கொள்கிறோம். எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும் இல்லை, நான் சொல்லும்போது ஆண்டவர் எல்லாருக்குமே ஆண்டவர் தான் இல்லையா? எப்படி நம்ம சொல்கிறோன்னா, ஆவியானவர்னால நமக்கு அவர் கொடுக்கப்பட்டதுனால நம்ம வாயில் ஜீசஸ் த லார்ட் என்றோம் இங்கிலீஷில். ஆனால் அதோட இல்லை, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னும் நம்ம அவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி பாருங்க. எதுக்காக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தீங்க? அவர் வார்த்தையை கொடுத்தீங்க. அவர் வார்த்தையை நான் வழி நடத்தணும். அந்த வழியில் நான் நடக்கும்பொழுது எனக்கு ஜீவன் இருக்குது, ஆவியில் எளிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. கடைசியில் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாறணும் சொல்லுங்கள்? எப்படிப்பட்டவர்களாக மாறணும்? ஆராதிக்கிறவர்களாக மாறணும். 24 மணி நேரமோ தூங்கும் போதும் படுக்கும் பொழுதும் நம்ம இதயத்திலேருந்து என்ன வரணும்? ஆராதிக்கணும். ஆனால் இது வருமா? சந்தேகம். வரணும். இது ஆண்டவரோட சத்தியம். இது வேதம் நமக்கு கொடுக்குற ஒரு பகுமானம் சொல்கிறாங்க இல்லையா? அது ஈவுன்றாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவுன்றாங்க, ஒரு கிஃப்ட்டுன்னுவாங்க. அது கிஃப்ட், அது இட்ஸ் அ கிஃப்ட். அதுதான் கிரேஸ்ன்னுவாங்க. அது கிஃப்ட்டுன்னு பாருங்களேன். கிஃப்ட்னா என்னது? அதுக்கு நமக்கு அருகதையே இல்லை, அது நம்ம பெற்றுக்கொள்கிற ஒரு தகுதியே நமக்கு இல்லை. தகுதி இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிருபை தந்தார். அந்த கிருபை, அந்த வார்த்தை கொடுத்து, அந்த வார்த்தையில் நமக்கு வெளிச்சம் கொடுத்து, அந்த வெளிச்சத்துலேருந்து நமக்கு இருட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் எல்லா காரியங்களும் நமக்கு விடுதலை கொடுக்குறாருனா, இது கிருபை. இதுதான் ஆண்டவரோட கிருபை. அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல வாழ்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ இடைவெளி எங்கே இருக்குது? ஆண்டவரோட வார்த்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது, படிக்க முடியல, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா, பரிசுத்த கூட ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ரெண்டுமே கொடுத்துட்டார். அதுக்கு தான் பழைய ஏற்பாடு நம்ம பார்த்தீங்கன்னா, இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. கோலும் கைத்தடியும்னு இருக்குது. தாவீது 23வது சங்கீதத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 23வது சங்கீதம் தெரியும் இல்லையா? கோலும் கைத்தடியும் அப்படின்னு இருக்குது. ராட் அண்ட் ஸ்டாஃப்னு இருக்குது இங்கிலீஷில். ராட் அண்ட் ஸ்டாஃப், கோலும் கைத்தடியும். கோலுன்றது வேர்ட் ஆஃப் ஜீசஸ். கைத்தடின்றது ஸ்பிரிட் ஆஃப் காட். இங்கே ஆண்டவரோட கடவுளோட ஆவி, பரிசுத்த ஆவியானவர். இந்த பக்கம் வேர்ட் ஆஃப் ஜீசஸ். வேர்ட் ஆஃப் காட்னா ஜீசஸ் தான் அது இல்லையா? ஸோ ஆண்டவர், அதாவது கடவுள் இயேசு கிறிஸ்து. ஸோ கடவுள் எப்படி இருக்கார்? ஆவியாக இருக்கார். இன்னொரு இடத்துல ஜீசஸ் எப்படியா இருக்கார்? வார்த்தையாக இருக்கார். ஸோ ஆவியும் நமக்கு வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு.
இது ரெண்டும் வச்சுக்கிட்டு தான் தாவீது என்ன சொல்றாருன்னா, அந்த மலை, அந்த மேடு பள்ளங்கள் ஏறுறாரு இறங்குறாரு. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் ஒன்றுக்கும் பயப்படேன், ஏனென்றால் என்கிட்ட என்ன இருக்கு? கோலும் கைத்தடியும் இருக்கு. ஆவியானவர் இருக்காரு, இயேசுவானவர். இது ரெண்டும் பிடிச்சிக்கிட்டு மலை ஏறுறதுக்கு தாங்க நமக்கு அது ஆண்டவர் டெய்லி பழக்கிறார். இன்னொரு இடத்துல ஆண்ட சங்கீதக்காரன் தாவீது பாடுறாரு, என்ன இது வந்து எது கொடுத்துருக்காருன்னா, என்னை நீதியின் பாதையில் ஆண்டவர் நடத்துறாரு. ஹி மேக்ஸ் மீ வாக் இன் த பாத்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் ஃபார் ஹிஸ் நேம்ஸ். தன்னுடைய நாமத்திற்காக அவர் என்ன நடத்துறதுக்காக, நீதியின் பாதையில் நடத்துறதுக்காக என்ன அவர் எனக்கு இந்த கோலும் கைத்தடியும் கொடுத்துருக்காரு, அவரோட ஆவியம் கொடுத்துருக்காரு, இயேசுனா வார்த்தையை கொடுத்துருக்காரு. இது ரெண்டுமே போதுமானது நமக்கு, இது ரெண்டுமே போதுமானது. ஆனால் இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்களா, வாழ்க்கையில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய லிஸ்ட் இருக்கும். இது இல்லை, அது இல்லை. உண்மை, அது வந்து சரீரத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் அந்த குறைகள் இருக்கும். ஆனால் அந்த குறைகளை நிறைவாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா, ஆவியானவருக்கு இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு இருக்குது நிறைவா. அதுதாங்க பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் புதிய ஏற்பாடை வச்சு ஆண்டவர் வந்து தயாரித்த மனுஷர்களை பற்றி தான் நம்ம பழைய ஏற்பாடில் பார்க்குறோம். அப்ரஹாம் வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு வந்து கடவுள் வந்து புதிய ஏற்பாடை கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, ஆவியை கொடுத்தார், வார்த்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, இல்லையா? ஆண்டவர் வந்து ஆவியானவர் கொடுத்தார், வாய்ஸ், வார்த்தை கொடுத்தார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், உன் மூலமாக பூமி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ வயதான காலத்தில் ஒரு மகனை பெற்றெடுப்பாய். எல்லாம் வந்து வார்த்தை இல்லை. அவருக்கு எங்கிறது பலன் வந்துச்சு? வார்த்தையை அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டார், வேற வழி இல்லை அவருக்கு. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய விஷயங்கள் மேலே நம்ம வந்து ஆதாரப்பட்டு இருப்போம். ஓகே, பணம் இருக்குது, ஜாப் இருக்குது, எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் எப்போ தெரியுமா ஆண்டவரோட வார்த்தைக்குள்ளே வருவோம்? சில நேரங்கள் அதெல்லாம் எடுக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய வசனத்துக்கு வரும். ஆண்டவரே எஸ் வா அப்படின்னு வரும், இல்லையா? சில நேரங்கள் அது வந்து கடவுள் வந்து அலோவ் பண்ணுவார். அது இப்போ எப்பயாவது வந்து என்னை தெரிஞ்சுக்கோ, இது எங்கேருந்து வருதுன்னா நான் தான் உனக்கு கொடுக்குறேன். அப்போ அந்த டைமில் கூட ஆண்டவர் வந்து கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, கைவிட மாட்டார். அதுக்காக கொடுக்கல, கைவிட்டுட்டு நம்மளை விட்டுட்டு போகிறதுக்காக. அது ஒரு சின்ன ஒரு இடைவெளி கொடுப்பார் ஆண்டவர். அப்ரஹாம் கூட கொடுத்தாருல, மகனை அன்பு செஞ்சார். ஐசக்கு அன்பு செஞ்சு மேபி அந்த இடத்துல அவர் வந்து ஆண்டவரை மறந்துருக்கலாம். அப்போ தான் ஆண்டவர் மகனை எனக்கு பலியாக கொடுக்குற. அவர் உடனே பாருங்களேன், அவர் இதயத்தில் வெளியே இருந்திருக்கலாம், ஆனால் இதயத்தில் என்ன இருந்திருக்கு? ஆண்டவர் கொடுத்தாரு, நான் அவர் கொடுக்கணும். இவ்வளோ அன்பு பாருங்க ஆண்டவர் மேலே. அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவரை தவிர, யோவானை தவிர எல்லா அப்போஸ்தலரும் ஆண்டவருக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தாங்க, இல்லையா? மார்டையர்ஸ், தியாகிகளாக கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ அன்பு செஞ்சாங்க. நமக்கு இன்னைக்கு அன்பு செய்கிறோன்றது வந்து நம்ம இன்னைக்கு எப்படி காட்ட முடியும்னா, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும். நேரத்தை கொடுக்கறதுன்றது வந்து ஆண்டவர் மேலே நம்ம வச்சிருக்க அன்பை குறிக்குது. நேரம் கொடுத்து சமயம் எடுத்து வசனத்தை படித்து தியானிக்கும் பொழுது அப்போ நமக்கு புரியும். ஆண்டவர் வந்து தன்னை முழுசாக அந்த பாருங்க, சமாரிஸ்ட் பெண்ணை வந்து கேட்கவே இல்லை, ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனால் ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்காங்க அந்த அம்மா எல்லாம் கேட்குறாங்க. நீ யூதன் அல்லவோ, எப்படி நீ சமாரியர்கிட்ட நீ பேச முடியும்? யூதர்கள்லாம் வந்து அங்கே எருசலேமில் வந்து தொழுது கொள்வார்கள், நீ வந்து எப்படி ஆவிலன்னு எல்லாமே தெரியுது. கடைசியில் ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் மெசையா வருவார், ரட்சகர் வருவார், அவர் என்னை பற்றி எல்லாமே என்கிட்ட சொல்லுவார். பாருங்கள், அந்த அம்மாவுக்கு ஆண்டவரை எதிர்பார்த்துருந்தாங்க மனசுக்குள்ளே, ஆனால் சமயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்க? சமயம் இல்லாத வாழ்க்கையே இல்லை, இல்லையா? நம்ம நிறைய சமயம் கொடுக்குறோம் வேறு காரியங்களுக்கு, இல்லையா? எல்லாருமே கொடுக்குறோம். நான் யாரையுமே வந்து நம்ம விட முடியாது. சில நேரங்களில் ஒரு தேவையில்லாத காரியங்கள், ஏதோ ஒரு சத்துரு போட்ட காரியங்கள் நம்ம அது மேலே நம்ம வந்து கவனம் செலுத்தும் போது ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம, நம்ம ஷெடியூலில் டைம் டேபிளில் ஆண்டவர் வசனத்துக்கு ஒரு மணி நேரம், கொஞ்ச நாள் ஆனால் அது 1 மணி நேரம் 2 மணி நேரமாக மாறலாம். நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ ஆசீர்வாதம் பெருகும். எவ்வளோ கொடுக்குறோமோ நீதியின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார். எவ்வளோ நேரம் கொடுக்குறோமோ அது எப்படி ஆகிடும் அப்படின்னா, 24 மணி நேரமும் அந்த வார்த்தை நம்மளை நடத்தி வர்ஷிப்பில் வந்துடும். வர்ஷிப் வரும்போது என்ன ஆகும்னா, எரிக்கோ கோட்டைகள் வந்து ஆண்டவர் தகர்த்தெறிவார். அப்போ வந்து யோர்தான் நதி அவர் வந்து பிளந்து எடுப்பார், செங்கடலை வந்து அவர் பிளந்து எடுப்பார். ஜஸ்ட் வேர்டு தான். இங்கே வேர்டில் தான் வந்து வல்லமை இருக்கு. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வார்த்தையில் வல்லமை. அவர் பேசி வச்ச வார்த்தைகள்லாம் வந்து சத்தியம், உண்மை, அது நமக்காக கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த வார்த்தையில் வாழ தான் இன்றைக்கி நம்ம அழைக்கப்பட்டிருக்க ஒரு சீடர்களாக. ஹல்லேலூயா. இப்போ இதோட நான் முடிச்சு கொள்கிறேன். ஒரு சின்ன ஜெபத்தோட நான்
இதை முடிச்சுக்கொள்கிறோம். அன்புள்ள தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே ஜீவ ஆதாரமாக கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆண்டவரே எங்கள் கரங்களை நாங்கள் ஏந்தி கொண்டு ஆண்டவரே அதோடு விட்டு விடாமல் ஆண்டவரே அதெல்லாம் ஆண்டவரே எங்கள் இதயத்தில் எழுதும்படியான ஒரு காரியத்தை, ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே கிருபையா எங்களுக்கு நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆவியும் ஜீவனமாக இருக்கு என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஜீவன் கொடுக்கக்கூடிய வல்லமை உம்முடைய வார்த்தைக்கு இருக்குன்ற ஆண்டவரே வேத சத்தியம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியம் நிறைந்தது ஆண்டவரே. இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உலக காரியத்துக்காக விட்டு கொடுக்காமல் ஆண்டவர் சத்தியத்தில் நிற்கக்கூடிய பலன் ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தடையா இருக்கும் எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவரே நீர் சுட்டெரிக்கும் ஆவியானவர், நீர் பட்சிக்கிற ஆவியானவர் என்றபடினால் ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற தடைகள்லாம் எடுத்து போட்டு அவைகளெல்லாம் ஆண்டவரே சுட்டெரித்து ஆண்டவரே எங்களுடைய வழிகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரை சரிப்படுத்த ஆண்டவரை எங்கள் இதயங்களும் எண்ணங்களும் சிந்தங்களையும் ஆண்டை பரிசுத்தப்படும்படியாக உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்கள் ஜீவனையும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனித்தனியாக மட்டும் அல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களாக ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு ஜெபத்தை நடத்தக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தில் ஆண்டவரே நாங்கள் வேரூன்றி ஆண்டவரே ஜீவ ஜலமாக ஆண்டவரே அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஈவுகளை ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது அதை மிஸ் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் நடந்து ஆண்டவரே உமக்குரிய மக்களாக வாழும்படியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே.